என்னடி இப்படி சொல்ற? கொசுக்கு பயந்துகிட்டு கோட்டையை விட்டு போனாதே ஆயிர முடியே. அதுக்காக இவங்கிட்ட உட்காந்து மானங்கட்ட சோறு என்னால திங்க முடியாதுங்க. எங்கடி போ சொல்ற? எங்கேயாவது போவோம், எங்கிட்டாவது போவோம். ஆனா இங்க இருக்க வேணாம். வாங்குங்க, வாங்க போயிருவோம். மருதாயி, நல்லவ சாவதும் கெட்டவ வாழ்வதும் நம்ம கையில இல்ல. என்னடி இன்னும் சாப்பாடு என்ன வேணும்னு ஒண்ணுமே கேட்காம இருக்காக? எப்பத்தான் வருவாங்களாம்? வந்துருவாங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு, சாப்பிடலாம். ஆண்டி, நேஷ் ஹோட்டல் ஆண்டி, இது ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல், நல்ல ரிச் ஹோட்டலும் கூட. உங்களுக்கு என்ன வேணுமோ மன போல வாங்கி சாப்பிடுங்க, ஓகேவா? சரிம்மா குஞ்சாயி. கறி, மீன், நண்டு எல்லாம் கிடைக்குமா? எல்லாமே கிடைக்கும் ஆண்டி, உங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. எக்க சொல்லிடி கருப்பாயி, இன்னைக்கு நானுவேசில நல்ல வேட்டக்கோய். ஆமா என் மக குஞ்சாயி என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கிற சொல்லிட்டேன். எது வேணாலும் ஆர்டர் பண்ணு, நல்ல வயிற்றுக்கு சாப்பிடு. நீங்க நார்மலா சாப்பிட சொன்னாலே நான் நல்லாத்தான் சாப்பிடுவேன். நீங்க நல்லா சாப்பிடுன்னு வேற சொல்லிட்டியே, நான் சும்மா விடுவேனே, வெளுத்து கட்டிப்புறேன். சரி கருப்பாயி. இப்ப குழவி குத்துனதெல்லாம் ஒண்ணும் வலிக்கலையா? வலிக்கத்தான் செய்யுது, அதுக்கு என்ன செய்யறது? இல்ல, நிறைய இன்ஜெக்ஷன் மருந்து அது இதுன்னு போட்டிருப்பாங்களே, அதெல்லாம் உன் உடம்புல போய் செட் ஆகுறதுக்கே நாளாகும். இதுல வேற நான்வெஜ், எப்படி ஒத்துக்கணும் தெரியலேம்மா. அது பாட்டுக்கு அரிப்பில் கொண்டு வந்து விட்டுருச்சுன்னா கொஞ்சம் பார்த்து சாப்பிடு. அதெல்லாம் இது வயிறு மஞ்ச கட்டடி, ஒன்றும் பண்ணாது, நீ கவலைப்படாம சாப்பிடு. சொல்லுங்க மேம், என்ன வேணும்? ஜி, நீங்களே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னு சொல்லிருங்க, நான் கடைசியா ஆர்டர் கொடுத்துக்கிறேன். ஏமா, உனக்கு பிடிச்சத சொல்லு. இருக்கட்டும், நான் கடைசியா சொல்லிக்கிறேன். சார், எனக்கு ஒரு மீன் சாப்பாடு. ஓகே மேம். உங்களுக்கு மேம்? எனக்கு ஒரு சிக்கன் பிரியாணி. ஒரு சிக்கன் பிரியாணி. சைடிஷ் மேம்? தந்தூரி கிரில்லும் ஆஃப் கொடுத்துருங்க. அப்புறம் சிக்கன் 65, பெப்பர் லாலிபாப், இது மட்டும் எடுத்துட்டு வாங்க, மற்றதை நான் அப்புறம் சொல்றேன். ஓகே மேம். பாட்டிமா, உங்களுக்கு? சொல்லுடி கருப்பாயி, சொல்லு, வேணுங்கிறத சொல்லு. எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி கொண்டுட்டு வாங்க. ஓகே பாட்டிமா. அப்புறம் வேற என்ன பாட்டிமா வேணும்? அப்புறம் அந்த வஞ்சர மீன் இருக்குங்களா? இருக்கு பாட்டிமா. வஞ்சர மீன் வறுத்தது, வாழை மீன் பொரிச்சது, இது ரெண்டையும் கொண்டுட்டு வாங்க. ரொம்ப நாளா இதான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஓகே பாட்டிமா. பாட்டி, உங்களுக்கு? மான்கறி இருக்கா? மான்கறி. ஐயோ பாட்டி, அதெல்லாம் இங்க இருக்காது. அதெல்லாம் சட்டப்படி குற்றம், போலீஸ் தூக்கி ஜெயில போட்டுரும். ஓ, இப்ப அதெல்லாம் சாப்பிட்டா செயல போட்டுறாங்களா? அந்த காலத்துல என் வீட்டுக்கார் வேட்டைக்கு போய் சரியான மாங்கதி சதையா கொண்டுட்டு வருவாரு. அதெல்லாம் நாங்க குழம்பு வச்சு சாப்பிடுவோம். எம்மா, இப்பதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்த, அடுத்து ஜெயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஒழுங்கா என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடு. மான்கறி வேணுமாம்ல? மான்கறி. பாட்டிமா, வேற ஏதாவது ஆர்டர் பண்ணுங்க. முயல் கறி இருக்கா? முயல் கறி. முயல் கறி எல்லாம் இங்க இல்ல பாட்டிமா. என்னப்பா பெரிய ஹோட்டல்னு சொல்லிக்கிட்டாக, ஒரு முயல் கறி மான்கறி கூட இல்லையே. இப்போ என்ன சொல்றது? எம்மோ, ஒழுங்கா என்ன சாப்பிடணுமோ அதை சொல்லு, என்ன தேவையில்லாத கேட்டுக்கிட்டு இருக்க? அடடா, அக்கா வித்தியாசமா ஆர்டர் கொடுக்குதே, நம்மளும் கொஞ்சம் யோசிச்சு சொல்லிருக்கலாமோ. பாட்டிமா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. உங்க கடையில முதல்ல என்ன இருக்குன்னு சொல்லப்பா. நான்வெஜ்ல எல்லாமே இருக்கு பாட்டிமா. சிக்கன், மட்டன், ஃபிஷ், ப்ரான், பீஃப்னு எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. உடும்பு கறி இருக்காப்பா? உடும்பு கறி. பாட்டிமா, அதெல்லாம் இல்ல எங்க கடையில. இப்ப நான் சொன்னது மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு இதுல என்ன வேணும்னு சொல்லுங்க. அட என்னப்பா, உடும்பு கறி கூட இல்லைங்கிற? அது கேட்டாலும் இல்லை, இது கேட்டாலும் இல்லைன்னா என்னது இது பெரிய கடை? சரி கழுதையில், இவங்க 3 பேரும் சொன்னதுல எனக்கு ஒரு பிளேட்டு கொண்டுட்டு வா. அப்படியே எச்ச ஆட்டுக்கறியோட சப்பையை எடுத்து அதை அவிச்சு வறுத்து, கோழிக்கறியோட சப்பையை எடுத்து அதை பொரிச்சு எடுத்து, மீன் இருக்குல்ல மீன், அதை வறுத்து புட்டு குழம்புல ஓட்டு சுட சோத்தை கொண்டுட்டு வா. அதே நல்லா தெரியும். அப்பதான் பெரிய ஹோட்டலுக்கு வந்தது கடையெல்லாம், இல்லைன்னா நல்லா இருக்குமா? கிழவிக்கு இருந்தாலும் குசும்பு என்னன்னு கேக்குதுன்னு பாரு, தும்முறு படிச்ச கிழவி. என்னப்பா மச நிக்கிற? ஆர்டர் கொடுத்து 5 நிமிஷம் ஆச்சு, போய் எடுத்துட்டு வா போ. சரிங்க பாட்டி. எம்மா, என்னம்டி? எம்மா, 2-3 நாள் ஆஸ்பத்திரியில் குழவி கொத்தி குளுக்கோஸ் ஓடி போய் கிடந்தியே, வயிற்றுல ஒன்றும் இல்லாமல் இருக்கும். வீட்டுக்கு போகையில நல்லதா 4 வாய் சாப்பிட்டுட்டு போகலான்னு அவன் நான்வெஜ் ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்தா, ஆமக்கறியை அவிச்சு தரலையா, உடும்பு கறியை பொரிச்சு தரலையான்னு கண்ட மினிக்கி கேட்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் இங்கே கிடைக்குமா? ஏண்டி, பெரிய ஹோட்டல்னு சொல்லிக்கிட்டாங்க, உடும்பு கறி கூடவா கிடைக்காது? உங்க அப்பா அந்த காலத்துல எல்லாம் மான் வேட்டை பிடிச்சி கொண்டுட்டு வருவாரம் டீ, அதெல்லாம் இங்க கிடைக்காத. மறுபடி சத்தமா சொல்லாத, எங்கிட்ட எவன் உட்காந்து பண்ணி தெரியாது. போலீஸ் உட்காந்து காதுல கேட்டுச்சு, அப்படியே உன குண்டாந்துக்கா தூக்கி கூண்டுல போட்டுருவாங்க. மேடம், ஃபுட்டு. வைங்க சார். வேற ஏதாவது வேணும்னா கேளுங்க மேடம். நாங்க சொல்றோம். ஓகே மேடம்.
எங்கப்பா மட்டனு கறி மணத்து கிடைக்க இந்த மட்டனு பிரியாணி எல்லாம் கண்ணில் பார்த்து எம்புட்டு காலமாச்சு. இன்னைக்கு ஒரு புட்டி புட்டிச்சிட வேண்டியதே. ஆண்டி எங்க வேணாலும் கூச்சப்படாம கேட்டு வாங்கி சாப்பிடுங்க ஆண்டி. சரிம்மா சரிம்மா குஞ்சாயி. சோறுன்னு வந்துட்டா தாய் கிழவி கூச்சம் எத்தனை கிலோ எந்த கடையில் விற்கிதுன்னு கேட்கும். இதுக்கிட்ட அந்த குஞ்சாயி வேற நல்லா சாப்பிடு நல்லா வாங்கி சாப்பிடுன்னு என்னத்தையாவது சொல்லிக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு உன் காடில் உள்ள காசுலாம் சுவாகதான். பார்த்து பாத்தியா மனசா பொறுமையா. ஆஸ்பத்திரியில் கிடந்தன்ல, அதான் ஒரு மாதிரி கை கால் எல்லாம் விடன்னு வருது. வீட்டுக்கு வந்துட்டியல்ல, இனி ஒன்றும் பண்ணாது. வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு தண்ணி வெண்ணியை வயிற்றுக்கு குடிச்சோம்னா ஒன்றும் பண்ணாது. சரியா போயிடும். அம்மா ஒரு நிமிஷம் இல்லைங்க. என்ன மாடனே ஹாஸ்பிட்டல்ல இருந்து அதுவும் ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு வரும்போது சும்மா வரக்கூடாது அத்தை. ஆரத்தி எடுத்து தான் கூட்டிட்டு வரணும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஆரத்தி எடுத்துக்கிறேன். சரிப்பா எடு எடு. இப்ப உள்ள போங்க மாமா. ஐயா பார்த்து பார்த்து பதனமா வாங்க. சரிப்பா. ஏப்பா ஐயோ இந்த வீட்டில் வசதி இருந்து தொலையாது. ஒரு கட்டில் கூட இல்லையே. இந்த மனுஷனுக்கு ஒரு கட்டில் வாங்கி போடணும்னு ஐயத்தே போயிட்டேன். இல்லைன்னா வரையில வாங்கிட்டு வந்திருக்கலாமே. இருக்கட்டும் முடி, பரவாயில்ல. இப்ப என்ன பாயில படுத்துட்டு போக. ஆப்ரேஷன் பண்ண உடம்பு என்னன்னு பாயில படுத்து எந்திரிக்கிறது இப்படி அப்படின்னு பெறலையில என்னமாவது ஒன்று கிடக்க ஒன்றுனா என்ன செய்ய முடியும். கட்டில் வாங்கிடுவான். பிரமணி ஆத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மூங்கில் கடை இருக்குல்ல, அந்த கடையில் ஆர்டர் கொடுத்துட்டோம்னா நல்ல மரக்கட்டிலாவே கொண்டுட்டு வந்து வீட்டிலேயே டெலிவரி பண்ணிடுவாங்க. ராத்திரிக்குள்ளே நான் கட்டிலுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன், நீங்கள் கவலையை விடுங்க. அடியே பரவாயில்லடி, எதுக்கு அவனை சிரமப்படுத்துற? இதில் என்னையா சிரமம் இருக்கு? செத்த இடத்துல வண்டி எடுத்துட்டு ஓடுனேன்னா பார்த்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுவேன். சாயங்காலம் வீட்டு வாசலில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. சிரமப்படுத்துறோம்னு நினைக்காத ராஜபுரமணி. எனக்கு வேற யார் இருக்கா உன்னைய விட்டா? அதுக்காகத்தான் தொட்ட 90க்கும் உன்னையவே கேட்குறேன். எதுவும் தவறாக எடுத்துக்கிறாதப்பா. அத்தா நீங்கள் இதை பெரிய விஷயமாக்குறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. ஐயா எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் எம்புட்டும் செஞ்சுருக்காரு. அந்த நன்றி கடனை தீர்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு அம்பிடுத்தேன். நான் போய் உடனே கட்டலுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். சரி சாமி. ஐயா இந்த வந்துடுறேன். சரிடா, போயிட்டு வா. பெத்த உள்ளே யமனா வந்து பெத்தவங்களுக்கு நிற்கிற காலத்தில் ஓடி ஓடி அடுத்தவங்களுக்காக உதவி செய்கிற இந்த மனசு எல்லாருக்கும் வருமா? சுப்பிரமணி நல்ல பய. அவன் எண்ணத்துக்கும் அவன் குணத்துக்கும் அவன் குளம் கோத்திரம் எல்லாம் நல்லா நிலைச்சிருக்கணும். ஹாஸ்பிட்டலில் ரசமும் துவையலுமா கொடுத்து மாமாக்கு பாவம் வாய்க்கு நல்லா இருக்காது. நான் கொஞ்சம் எலும்பு வாங்கிட்டு வந்து சூப்பு வச்சுட்டுமா? எங்களோட நீனும் பொழுதோட ஆஸ்பத்திரியில் தானே கிடந்துட்டு வந்திருக்க. உனக்கு மட்டும் உடம்பு என்ன இரும்பாளி அடிச்சிருக்கு வந்தோன்னே டங்கு பொங்குன்னு செய்யறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இத்தனை பருப்பை வறுத்து துவையல் அரைச்சிட்டு சுடுகஞ்சி அவை எல்லாரும் அதையே சாப்பிட்டுக்குருவோம். நாளை பின்ன ஏதாவது பார்த்துக்கறலாம். ஐயோ அத்தை, மாமா ஆப்ரேஷன் பண்ண உடம்பு சுத்தமாக உடம்புல சத்தே இருக்காது, தெம்பு இல்லாமல் போயிடும். வாயண்ண கடையில் நான் எலும்புக்கு வரும்போதே சொல்லி வச்சுட்டேன். நான் போய் வாங்கிட்டு வந்து 5 நிமிஷத்தில் சூப்பு வச்சிடுறேன். நீங்கள் கொஞ்சம் மாமா பார்த்துக்கோங்க. அப்படி மாடனே சொன்னாலும் கேட்க மாட்டா. மாடனே மாமா பார்த்துக்கோங்க அத்தை, நான் இந்த வந்துடுறேன். மாடனே அண்ணனை கூட்டிட்டு வந்தாச்சாப்பா? வந்தாச்சாத்தா, உள்ளதான் இருக்காங்க. இப்போ எப்படி இருக்காரு? ஆப்ரேஷன் பண்ணியிருக்காம்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லாத்தா. ஆப்ரேஷன் பண்ணதுனால இனிமே எந்த தொந்தரவும் இருக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. உள்ளதான் இருக்காங்க, போய் பாருங்க. சரிம்மா சரி சரி. ஏதாவது சாப்பிட்றியா மனுஷா? ஒன்றும் வேணாண்டி, மாத்திரை மருந்தா சாப்பிட்டு வாயெல்லாம் கசப்பா இருக்கு. குப்பம்மா அடி அலமேலே அலமேலே நொன்னும் கிடக்கிற கடையை பாத்தியாடி? பாத்தியா ஆண்டி அழுகிற குப்பம்மா? அதெல்லாம் அழுகக்கூடாது. இன்னும் 100 வருஷத்துக்கு எங்க அண்ணன் உங்க கூட சந்தோஷமா இருப்பாரு. ஆமா சந்தோஷமா இருப்பாரு, அழுகக்கூடாது. அன்னைக்கிலிக்கா ரொம்ப நேரமா வேண்டுதல் போயிட்டு இருக்கு. போதும் போதும், பங்கப்பிரி பங்கப்பிரி. இவ ஒருத்தி பறந்துகிட்டு இருப்ப. நல்லா சாமிய முடியல. அதெல்லாம் நல்லா கும்பிட்டாச்சுக்கா. 1,20,000 இந்த மாசம் சம்பாரிச்சிருக்கான். அதை நினைச்சு கடவுளுக்கு நன்றி சொல்ல வேணாமா? அதெல்லாம் சூப்பரா சொல்லியாச்சு. சரி சரிடி, இந்த உனக்குள்ள பங்கு 30,000. 30,000? ஆமாட்டி, 1,20 இருந்துச்சுல்ல, அதுல உனக்குள்ள பங்கு 30. இந்தா பார்த்து பத்திரமா செலவழி. கண்ட மினிக்கு செலவழிச்சு சேலை எடுத்தேன் சட்டை வாங்கினோம்னு இருக்கக்கூடாது. சரிதானே? குடும்பத்துக்காக பக்குவமா செலவு பண்ணணும். ஏக்கா பக்குவமா செலவு பண்ணணும்னு சொல்லு, ஆனா குடும்பத்துக்காக செலவு பண்ணணும்னு சொல்லாத, சரியா? ஆண்டி அப்ப என்ன செய்ய போற? அதுக்கெல்லாம் நாங்க ஆல்ரெடி பிளான் போட்டாச்சு. சரி சரி, குடு குடு. உங்க ஐயால இந்த சம்பளத்தை வாங்குறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அடுத்த மாசம் இதை விட பெருகி டவுலா வாங்கணும். வாங்கிடுவான், எல்லாம் அக்காவோட ஆசீர்வாதம் தானே. மனசா இந்த மக்கா எக்கா இந்த மனசா உன் பங்கு 30,000.
மனசா ஏன்டி அழுகுற, என்னாச்சு? அக்கா, வயக்காட்டில் களை எடுக்கவும் கருது எடுக்கவும் போயிட்டு ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்து 200 காசை வாங்கிட்டு வந்து வீட்டில் குடும்பம் நடத்துவேன். அது ரொம்ப பெருசாக தெரியும்க்கா. இன்னைக்கு நம்மளா கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி ஒரு கடையை போட்டு அதில் வியாபாரம் பார்த்து இன்னைக்கு சொல்லையா ஒரு மாதத்துக்கு 30,000 சம்பாரிச்சிருக்கோம்னு நினைக்கல ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. ஆனந்த கண்ணீர். அதுக்காக கஷ்டப்படுறவங்க காலம் முழுக்க காட்டிலையும் மேட்லையும் கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா என்ன? இந்த மாதிரியே நம்ம உழைக்கலாம்ல. இது கொஞ்சம் சிம்பிளாக தானே இருக்கு. சிம்பிளாக இருக்கா? 5 நாளாக நீ பாட்டுக்கு போய் ஆஸ்பத்திரியில் உட்காந்துக்கிட்ட. இந்த 5 நாள் நாங்கள் பட்ட பாடு எங்களுக்கு தக்கா தெரியும். சட்டியை தூக்கி பொட்டியில் போட்டு, பொட்டியை தூக்கி சட்டியில் போட்டு, அதை தூக்கி இதில் இறக்கி, இதை தூக்கி அதில் கொட்டி. ஏன் கேட்குற? இந்த வனசாக்கா படுத்தின பாடு பெரும்பாடு. இதை வச்சு சமாளிக்கணும்னு நான் என்ன பாடுபட்டேன்னு எனக்கு தானே தெரியும். 4 நாளாக இருந்து எல்லாத்துலேயும் ஆர்டர் வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் பார்க்க தானடி வேணும். அந்த பொறுப்பு இருந்தால் தானே முன்னேற முடியும். இப்படி கட்டுக்கட்டா சம்பாதிக்க முடியும். அது சரி, அது சரி. மனசா பார்த்து பக்குவமா செலவு பண்ணு. அடுத்து உன் தங்கச்சிக்கு வளகாப்பு வேற வருதுல்ல, காசை கண்ணா பின்னான்னு செலவு பண்ணிடாத சரியா? இருக்க பார்க்கையில தான் கட்டா இருக்கும், எடுத்து பார்த்தோம்னா ஒண்ணுமே இருக்காது. அதுக்கு தக்கன பொழைச்சிக்க சரியாம்மா? சரி அன்னைக்கிலிக்கா. இந்த மனசா மாட நோட்டு காசு 30,000 இதுல வச்சிருக்கேன். இதை அவகிட்ட கொடுத்துரு. வந்தோன்னு கொடுவேன்க்கா. இல்லம் டீ, காலையில தான் ஆஸ்பத்திரிலேருந்து வந்தம்மா. வீட்லேயும் வேலை அப்படி இப்படி கிடக்கு. நான் வீட்டு பக்கம் போக மாட்டேன். நீ சத்த போய் அவனுக்குள்ளே கொடுத்துரு. வந்த பிறகு கொடுத்தா நல்லா இருக்காது. நம்ம எல்லாருக்கும் பிரிச்சதோட கொடுத்துட்டா தானே நல்லா இருக்கேன். குடு, நான் வேணா கொடுக்குறேன். இருக்கட்டும் டி, பரவாயில்ல, மனசாவே கொடுக்கட்டேன். அம்புட்டு நம்பிக்கை என் மேல லைட்டா. இந்த 30,000 காசுக்கு என் மேல நம்பிக்கை இல்லை உனக்கு. ஆனா பாரு, 30 லட்சம் டேர்ன் ஓவர் வர்ற அளவுக்கு இந்த நெடுவாளி உழைக்க போறேன். அப்பதான் என் அருமை உங்களுக்கெல்லாம் புரிய போகுது. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நாங்கெல்லாம் பாக்கியசாலி தானம் டி. உடனே உன் பின்னாடி வந்து நின்ற மாட்டான். இப்பவே காக்கா ஒடிக்க கத்துக்கிட்டு இருக்கான் பிளடி ராஸ்கல். கிடக்கா. இந்த மனசா இது வயத்திரமா கொடுத்துரு. நான் கொடுத்துட்றேக்கா. இதுல இது கடை காசு 10,000 இதுல எடுத்து வைக்கிறேன். அவசர தேவைக்கு இதுல இருந்து எடுத்துக்கிறேங்க சரியா? லூசா நிக்கலிக்கா, நீ கணக்கு தப்பா பண்ற. கடைக்கு 10,000 எடுத்து வச்சிட்டீங்கன்னா உனக்கு 20,000 தானே வரும். ஆமாடி, எனக்கு 20,000 தான் வரும். இப்போ அவ சொல்றது மாதிரி கணக்கு தப்பு தானக்கா. எல்லாருக்கும் 30,000, உனக்கு மட்டும் 20,000னா எப்படி? நீ 30,000 எடுத்துக்கறணும்ல. இருக்கட்டும் மனசா, நான் 20,000 எடுத்துக்கிறேன் போதும். கடைக்கு 10,000 வச்சுக்கிறோம், அவசரத்துக்கு தேவைப்படும்ல. அது என்ன கணக்கு? எங்க எல்லாருக்கும் 30,000, உனக்கு மட்டும் 20,000? ஏன் கடைக்கு காசு எடுத்து வைக்கணும்னு முடிவு பண்ணா எல்லாருட்லயும் 5,000 எடுத்து வை. அது என்ன உனக்கு மட்டும் 10,000 எடுத்து வைக்கிறீங்கன்னா ஒன்றும் புரியலையே. இல்லை, நான் தான் ஐயாவுக்காக போய் 5-6 நாள் ஆஸ்பத்திரியில் கிடந்துக்கிட்டேன்ல. அப்புறம் அந்த நாளுக்களை பூரா நீங்கள் தானே சமைச்சு பார்த்துக்கிட்டியே. அப்புறம் அந்த நிச்சயதார்த்த ஆர்டரு, அதுக்கு நீங்கள் தானே டீ முழுசாக இருந்து 3 பேரும் சமைச்சு கொடுத்தீங்க. அப்போ உங்களுக்கு கூட 10,000 கொடுக்கறது தானே முறை. என்னக்கா அப்படி சொல்கிற? பங்குனா எல்லாருக்கும் ஒரே பங்கு தான். அதுக்காக அங்கே போகணுங்கிறதுக்காண்டி எங்களுக்கு கூட 10,000னா என்னது இது கணக்கு? அதானே, நீ என்ன மெண்டலக்கா? நீ தான் ஐயா உட்காந்து ஆஸ்பத்திரியில் இருந்த, அதனால நாங்கள் போனோம். இல்லைன்னா தான் நீ முதல்ல வந்திருப்பில. அடியே, நான் ஐயா உட்காந்து ஆஸ்பத்திரிக்கு போனதாவே இருக்கட்டும். ஆனால் அன்னைக்கு நிச்சயத்தில் நான் வந்து வேலை பார்க்கல டீ. நீங்கள் 3 பேரும் தானே மாங்கன்னு கிடந்து எல்லாத்தையும் பார்த்துருக்கீங்க. கடைசியில் பாத்திரம் மண்டத்தை விலைக்கு போட்டது வரைக்கும் நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை. நான் அந்த பங்கில் மட்டும் கையெழுத்து போட்டுக்கிட்டா அது நல்லா இருக்குமா? அக்கா, நீ பேசுறது கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லைக்கா. ஒரு நாள் நீ வரலைங்கிறதுக்காண்டி 10,000 குறைப்பியா? அதானே, நீ என்ன மெண்டலா? அந்த ஒரு நாள் மட்டும்தான் நீ பார்க்காத வேலை. மற்ற நாள் பூரா நீ பார்த்த வேலைக்கு சம்பளம் எடுத்தா எங்களை விட நீ தான் கூட எடுக்கணும். சும்மா புரியாமல் பேசாமல் அந்த 10,000 எடுத்து வச்சுக்க. இல்லைன்னா கடை காசுன்னு எல்லார்ட்டையும் ஆளுக்கு 5,000 போட்டு வை. சும்மா இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தெரியாதக்கா. அடி, உங்களுக்கு புரியல. நான் 5-6 நாள் போய் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டேன். காலையில் டிஃபன் நீங்கள் தான் போட்டிருக்கீங்க. அதுக்கு வேலை பார்த்துருக்கீல்ல. வேலை பார்த்ததுக்கான கூலி கிடைக்கணும்ல. ஐயோ அக்கா, இந்த 5 நாள் மட்டும்தான்க்கா நாங்கள் காலையில் வேலை பார்த்தோம். ஆனால் கடை ஆரம்பித்ததுலேருந்து நீ தான் மாங்கன்னு வேலை பார்த்துக்கிட்டு தெரியுற. அதுலேயும் மச்சானும் சேர்ந்து வந்து அதுக்கு வாங்க இதுக்கு வாங்கன்னு அவரும் அலைஞ்சிக்கிட்டு தெரியுறாரு. அப்படி பார்த்தா நாங்கள் என்ன அவருக்கா சம்பளம் கொடுத்தோம்? இல்லை உனக்கு தான் கூட கொடுத்தோமா? அன்னன்னைக்கு வேலை பார்க்குறத கணக்கெடுத்து பார்த்தோம்னா அடுப்புக்கிட்ட நின்று வேகிறதுலேருந்து சமைக்கிறதுலேருந்து பரிமாறுறது வரைக்கும் எல்லாத்தையும் பாதிக்கு பாதி நீ பார்க்குற. நாங்கள் காய் வெட்டி கொடுக்கறது பந்தி வைக்கிறதுன்னு இதைத்தானக்கா பார்க்குறேன். அப்படி பார்த்தா உனக்கு தானே கூட காசு கொடுக்கணும். நீ ஏன் இப்படி பகுற? அடி, இது இல்லடி, இது எல்லாம் சரியாத்தான் வரேன்னு சொன்னா புரிஞ்சுக்கிறங்க. நீங்க கொண்டு போய் வீட்டில் கொடுங்க, பத்திரமா போங்க. பாரு, இதெல்லாம் ஆட்டைக்கு சேர்த்துக்கப்படாது. ஒழுங்கா எல்லாருக்கும் ஒரே அமௌண்ட்டா பிரிக்கிறதா இருந்தா பிரி. சும்மா இல்லைன்னா எங்களுக்கும் வேணா இதையும் கொண்டு போய் வச்சுக்க. ஏன்டி நெடுவலி புரியாம பேசுற? நீ தான் நிக்கலிக்கா புரியாம பேசுற. அது என்ன புதுசா ஓட்ட உடச்சு நீங்க போனீங்க நீங்க வந்தீங்கன்னு புதுசு புதுசா பேசிட்டு தெரியுற. அப்ப நீ வேற நாங்க நல்லாரு வேறையா? அதெல்லாம் அப்படி சொல்லலாம் டி.
இப்போ என்னைக்கோ ஒரு நாளைக்கு அழுத்து செலுத்து எனக்கோ என் பிள்ளைக்கோ முடியலைன்னு நான் லீவ் போட்டுட்டா எனக்கு 10,000 மாச சம்பளத்துல குறைச்சிருவியாக்கா? அதானே, அப்ப அப்படி குறைச்சிருவியோ? அது எப்படி குறைப்பேன்? இது என்ன சம்பளமா? எல்லாரும் சேர்ந்து வேலை பார்க்குறோம், சேர்ந்து முன்னேறுறோம், அதில் வர்ற வருமானத்தை ஆளுக்கு பாதியாக எடுத்துக்கிறான், அம்பிடுத்தேன். இதில் என்ன சம்பள கணக்கு இருக்கு? நீ அப்படி கணக்கு பண்ணி உனக்கு குறைச்சிருக்கையில அப்போ நாளைக்கு எங்களுக்கு ஒன்று நாள் அப்போ குறைக்கத்தானே செய்யணும். அந்த கணக்கு தானே இது. ஐயோ, இவளுக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியலையே. நீ எங்களுக்கு புரிய வச்சதெல்லாம் போதும், நாங்கள் புரிஞ்சுக்கிட்டதும் போதும். ஒழுங்கா அந்த காசை எடுக்கிறதுனா எடு, இல்லைன்னா 4 பேருட்டையும் சேர்த்து ஆளுக்கு 5,000 வாங்கி அதில் வை. அப்படி பண்ணுறதுனா பண்ணு, இல்லைன்னா விட்டுரு. இல்லைன்னா எங்களுக்கு இந்த காசு வேணாம். சொன்னா அப்போ கேட்க மாட்டிய? கேட்க மாட்டோம். முதல்ல அந்த காசை எடுக்கா, கையில் எடுக்கா. சரிடி, எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டா போதுமா? இங்கே வாரு, 4 பேரும் சேர்ந்து கடை ஆரம்பித்தோம், 4 பேரும் சேர்ந்து கஷ்டப்படுறோம், 4 பேரும் சேர்ந்து முன்னேறுவோம். அம்புடு தாக்கா. இதில் நீ பெருசு நான் பெருசு, நீ குறைச்சி நான் கூட, நீ நல்லா வேலை செய்கிற நான் நல்லா வேலை செய்யலை, அப்படி இப்படின்னு எந்த பாகுபாடும் எந்த பிரிவினையும் வேணாக்கா. உனக்கு பிரிச்சிங்கன்னா அது ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் பிரிவாக போயிடும். அதனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து உழைப்போம், சேர்ந்து முன்னேறுவோம். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா மன்னிச்சிரு. கழுத, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, எனக்கு மனசு உறுத்தலாக இருந்துச்சேன்னு சொன்னேன். மற்றபடி உங்களுக்கு சங்கடம் இல்லைன்னா எனக்கும் ஒன்றும் இல்லை. நான் தாராளமாக இதை எடுத்துக்கிறேன். எப்போதும் இதே மாதிரி சேர்ந்து ஒத்துமையாக இருப்போம், ஒத்துமையாக உழைச்சி முன்னேறுவோம். சரிதானே? ஃபுட்டு ஓகேவா லைலா? எனக்கு பிடிச்சிருந்ததா? நல்லா இருந்துச்சுடி குஞ்சாயி. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சூப்பரா இருந்துச்சு. நானும் சந்தோஷம் இந்தியா வந்தாலே இந்த ஹோட்டலுக்கு தான் வருவோம். ஃபுட்டு ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா ஹைஜீனிக்காவும் இருக்கும். சூப்பரா இருந்துச்சுடி. என் தாய் கிழவி தான் இன்னைக்கு ஒரு வெளுத்திருக்கும். நல்லா சாப்பிட்டுச்சு லைலா. சாப்பிட்றதுக்காக தானே கஷ்டப்படுறோம். சாப்பாட்டுல எப்போதுமே குறை வைக்க கூடாது. குஞ்சாயி வாட் லைலா, என்னாச்சு? ஏன் இப்படி பாக்குற? அங்க பாரு, யாரு வரான்னு பாரு. யாரு வரா லைலா? ஜெலி பேபி, இது ரொம்ப லக்ஸரியான ஹோட்டலா இருக்கும் போல இருக்கே. இந்த ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமே ஜெலி பேபி. இல்ல, நீயே ஒரு லக்ஸரி, உன்னை கூட்டிட்டு வர இடமும் லக்ஸரியா இருக்கணும்ல, அதுக்காக தான் இந்த ஹோட்டல் சூஸ் பண்ணிருக்கேன். வா சாப்பிடலாம். ஏன் ஜெலி பேபி, எனக்கு ஒரு டவுட். சொல்லு ஜில்லு. அவ இருக்காளே, அவளையும் இங்க தான் கூட்டிட்டு வருவீங்களா? அவனா? எவ? அவதான் உங்க முன்னாள் மனைவி மடோனா. ஜாலியா சந்தோஷமா வரும்போது அவளை பத்தி எதுக்கு ஜில்லு ஞாபகப்படுத்துற? இல்ல ஜெலி பேபி, தெரிஞ்சுக்கலாமேங்கிறதுக்காக கேட்டேன். அவ ஒரு லோக்கல் ஜில்லு. லோக்கலான இடத்துக்கு தான் கூட்டிட்டு போகணும். உன்னைய மாதிரி ஹைஃபையான ஆளுக்கு தான் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் செட் ஆகும். அவளுக்கு இது செட் ஆகுமா? அப்ப அவளை எங்கெல்லாம் கூட்டிட்டு வந்தது இல்லையா? அவளுக்கும் இந்த இடத்துக்கும் கொஞ்சம் கூட தகுதியே இல்லாதவ. தகுதி தராதரம் பார்த்து தானே ஒருத்தர் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வர முடியும். கரெக்ட் ஜெலி பேபி, ரொம்ப கரெக்ட். ஏய் மாதவா. குஞ்சையக்கா, நீங்க எங்கக்கா இங்க? ஹோட்டலுக்கு சாப்பிட வந்த மாதவா, எப்படி இருக்க? இவ்வளவு நாள் எப்படியோ இருந்தேன், ஆனா இப்ப நல்லா இருக்கேன் குஞ்சாயக்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? அத்தா எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கும். நான் கேள்விப்பட்டது இந்த பொண்ணு தானா? ரொம்ப அழகா இருக்கா. உனக்கு ஏத்த பொண்ணு இவதான் மாதவா? அக்கா, அது வந்து ஒன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். உங்க அப்பாவோட செலெக்ஷன் ரொம்ப மொக்க. அந்த பொண்ணு இல்லாத வீட்டு பொண்ணா இருந்தாலும் ஒழுக்கமா இருந்திருக்கணும்ல. ஆனா உனக்கு அந்த பொண்ணு கண்டிப்பா செட் ஆக மாட்டா. இவதான் உனக்கு எது ஜோடின்னு அழகா நிரூபிக்கிறா. வெரி நைஸ். நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்கம்மா. தேங்க்யூ சிஸ்டர். நோ நோ நோ, நான் உனக்கு சிஸ்டர் இல்ல, அண்ணி. அண்ணியா? இல்ல, இந்த அக்கா பேரு குஷ்பு. இவங்க எங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் குடியிருந்தாங்க. நானும் இந்த அக்காவும் சின்ன வயசுல எல்லா இடத்துக்கும் ஒன்னாதான் போவோம், ஒன்னாதான் விளையாடுவோம், ரொம்ப ஜாலியா இருப்போம். அப்பெல்லாம் அக்கா அக்கான்னு ரொம்ப பாசமா இருக்கிறது, என் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. அதனாலதான் அந்த முறையில உன்னை அண்ணின்னு கூப்பிட சொல்றாங்க. ஓ, உங்க ஊரா? ஓகே ஓகே. என்ன மாதவண்ணே, என்னையும் இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்களே? லைலா. புரியுது மாதவண்ணே. அந்த அன்னைக்கிளிக்கு நாத்தனாரு சுப்பிரமணிக்கு தங்கச்சிங்கிறதுனால தானே என்ன நீங்க வேற மாதிரி பாக்குறீங்க. அவனுக்கும் எனக்கும் தான் எப்போதுமே 7 நாட்டு சனியனாச்சே. அவன் என்னைக்குமே எனக்கு அண்ணன் கிடையாது, எதிரி தான். குஷ்பக்கா, லைலா சொல்றது என்ன மாதானி, இந்த ஊர்லயே இருந்துகிட்டு இவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்காம இருப்பியா? அதெல்லாம் லைலாவும் பங்கஜம் ஆண்டியும் எப்போதும் அந்த குடும்பத்துக்கு எனிமிதான். எதிரிக்கு எதிரி நண்பன்னு. இனிமே நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும், ஓகேவா? கண்டிப்பாக்கா. அந்த சுப்பிரமணி என் பொண்டாட்டி பின்னாடி தெரிஞ்சுக்கிட்டு என்னையவே அசிங்கமா பேசுறான். எங்க அப்பன்காரன் அவளுக்கு ஏத்துக்கிட்டு என்னைய அடிக்க வர்றான். கேள்விப்பட்ட மாதவா, இனிமே அதை பத்தி யோசிக்காத. உன் லைஃப்ல ஒரு அழகான தேவதை வந்திருக்கா. அந்த தேவதை கூட நீ இனிமே சந்தோஷமா இருக்கிற வேலையை மட்டும் பாரு, ஓகேவா?
கண்டிப்பா கண்டிப்பாக்கா. மாதவனே, அந்த மடோனாவுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? அதனால தானே இவ்வளவு பிரச்சனையும். இங்க பாரு மாதவா, உன்னோட டிவோர்ஸ் விஷயமா என்ன ஹெல்ப் வேணும்னாலும் நீ கண்டிப்பா என்ன கேட்கலாம். என்னால முடிஞ்ச உதவியை நான் கண்டிப்பா உனக்கு செய்வேன், ஓகேவா? ஈஸியா டிவோர்ஸ் வாங்குறதுக்கு எல்லா வேலையும் என்னால பண்ண முடியும். தேங்க்ஸ்க்கா. நான் கண்டிப்பா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வருவேன். நீங்க எனக்கு செய்யணும். குஞ்சாயி யார் யாருக்கோ நல்லது செய்யறா, உங்களுக்கு செய்ய மாட்டாளா? அதெல்லாம் கண்டிப்பா செய்வா. அடுத்த கட்ட நடவடிக்கையை அடுத்தடுத்து ஆரம்பிச்சிருங்க, இல்லைன்னா அவளுக்கு ரொம்ப துளிர் விட்டு போயிடும். பண்ணியே ஆகணும். அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்தாதான் நீ இந்த அழகு தேவதையை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஜோடியா நல்ல நிரந்தரமா சுதந்திரமா நடக்க முடியும், ஓகேவா? நீங்க ரொம்ப கரெக்டா பேசுறீங்க அண்ணி. கண்டிப்பா நீங்க ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க மாதவா. அவளை கூட்டிட்டு ஒரு நாள் விருந்துக்கு வா, ஓகேவா? கண்டிப்பா வரேன்க்கா. அக்கா சொல்லி தம்பி வராம இருப்பேனா? இந்த சண்டேவே அப்ப விருந்து வச்சுக்கலாம். நீங்க 2 பேரும் கண்டிப்பா என் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும், ஓகே? சரிங்கக்கா, கண்டிப்பா வரோம். அழகி, நீங்களும் கண்டிப்பா வந்துருங்க. சரிங்க அண்ணி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். சரிங்கக்கா. வேலையில போலாம். தாய் கிழவி சமைக்கலைன்னு பீரை வாங்கி திங்கிறதுக்காண்டி போயிருக்கடி. இரு, நான் அதை போய் கூட்டிட்டு வந்துடுறேன், நீ வெயிட் பண்ண. சீக்கிரம் வேலையில. la 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 la